என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு க்யூட்டான பார்பி, அதாவது க்யூட்டான பார்பிக்கு வந்து ஒரு பாவாடை தான் கட்டுவாங்க. இந்த பார்பி யாருன்னா இதுதான், ஓகேவா? ஓகே, பாவாடை தாண்டி கட்டிருக்கேன். நான் இதுக்கு வந்து ஏற்கனவே வந்து கை தைச்சிருக்கிறேன் ப்ளவுஸுக்கு, பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்ம ட்ரெஸ் பண்ணலாம். இதில் அப்படியே இந்த மாதிரி இறக்கிட்டு இந்த கிளாத் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கிளாத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட்டுக்கலாம். வச்சு நம்ம ஒரு ஸ்கர்ட் மாதிரி இப்படி மடிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்கர்ட் மாதிரி பண்ணணும். பண்ணோன்னா எனக்கு ஸ்கர்ட்டு வந்துடும். நான் கிட்ட இருக்கிற ஒரு பேண்ட் வச்சு நான் போட்டுக்கிறேன். டைட்டாக போடணும். டைட்டாக போட்டுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கர்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி மேலே தூக்கி போட்டுக்கோங்க. தியான மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பாவாடை ரெடி. இப்போ சட்டை ரெடி பண்ணால் நம்மளுக்கு சட்டைக்கு வந்து ஏற்கனவே வந்து கை போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு சட்டை தைக்க போகணும். இதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். அது நல்லா பெருசாக கட் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோ, இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். நான் இந்த கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத் இந்த மாதிரி இருக்கிறதுனால கட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ இது இப்படி அழகாக மடித்து விட்டுக்கிட்டு இந்த மாதிரி கட்டிக்கலாம். கட்டிட்டு பின்னாடி இந்த மாதிரி திருப்பி உங்ககிட்ட ஒரு பின், இந்த மாதிரி ஒரு பின் எடுத்துட்டு நம்ம அதை இப்படி எடுத்து இதை கொடுத்துக்கலாம். மாதிரி குத்திட்டே வந்தால் இந்த மாதிரி வெள்ளை அழகாக வரும். இதை எடுத்து இந்த மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு சட்டையும் ரெடி. இப்போ தாவணி மட்டும்தான். தாவணிக்கு நம்ம இந்த மாதிரி அதே கிளாத் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு கிளாத் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இதே கலர் தான் கட்டணும்னு இல்லை, நீங்களும் என்ன கலர் வேணாலும் கட்டிக்கலாம். ஸோ இப்போ இதை இப்படி வச்சுக்கிட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி கட்டிக்கிறேன். பார்பி கட்டு பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணது தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா பெருசாக வேணும். ஸோ நம்ம பெருசாக
கட் பண்ணிக்கிட்டே போகலாம். நம்மளுக்கு இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு. அளவுக்கு நல்லா கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த துணியை ஓரமாக போட்டு நான் இப்போ இந்த பார்பிக்கு ஆண்டாக இந்த மாதிரி எடுத்துட்டு தாவணி இந்த மாதிரி சொருவிக்கலாம். இந்த மாதிரி பின் வச்சு முன்னாடி இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இது குட்டியாக சொல்லி இந்த மாதிரி வச்சு இந்த அப்படியே எடுத்து இதுக்கு வச்சு இப்படி பண்ணோன்னா இதுக்கு அப்படியே ஒரு கியூட்டான பாவாடை தாமரை ரெடி. நான் எனக்கு தெரிஞ்சபடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னு சொல்லுங்கள், நல்லா வரலன்னா சொல்லுங்கள். இப்போ ஒரு வாட்டி நல்லா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி இழுத்துட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா ஓகே, நம்மளுக்கு ஒரு க்யூட்டான பாவாடை தாவணி ரெடி. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி வந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா வந்துச்சுன்னா குட்டு அப்படி சொல்லி குட் சிம்பிள் பண்ணுங்க. நல்லா வரலன்னா பேட் சொல்லி பேட் சிம்பிள் பண்ணுங்க. பாய். பார்பி பாய் காமிக்கட்டும். பாய் சொல்லு. பாய்.